மாநகராட்சி நிர்வாகமே உடனே வழங்கு விடுபட்ட 21 மாத அரியர் குழு அரியரை உடனே வழங்கு நிறைவேற்று தேர்தல் கால வாக்குறுதி பாடி என்ன மாறு எல்லாம் எஸ்எச்சி அந்த வீட்டு குழு ஒப்பந்த துப்பாராவு தமிழக அரசு மாநகராட்சி நிர்வாகமே ஆட்சிக்கு வந்த ஊழல் பழைய பென்ஷன் திட்டம். சென்னை மாநகராட்சி செங்கோடி சங்கம் கடந்த 2003க்கு பிறகு தனியார் மையத்தை தொடர் போராட்டமாக அறிவித்து வந்து இருக்கு. ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில் 10 மண்டலங்களாக 155 டிவிஷனாக இருந்தது. கடந்த 2011 அரசாணை போட்டு 15 மண்டலங்களும் 200 டிவிஷனாக மாற்றப்பட்டது. மாநகராட்சி கையில் ஒட்டுமொத்தமான ஜோனல்கள் இருந்தது தவிர்த்துட்டு இப்போ படிப்படியாக தனியாருக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஓனக்ஸ், நீல் மெட்டல், ராம்கி, சென்னை என்விரோ அப்படின்னு பல்வேறு பெயர்களில் தனியார் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. கடந்த 2020 செப்டம்பர்லேருந்து 15 ஜோனில் 9லேருந்து 15 வரைக்கும் ஸ்மித் ஹர்பர்ஜர் என்ற கம்பெனிக்கும் மண்டலம் 1, 2, 3, 7ல் ஒரு பகுதி சென்னை என்விரோ என்ற பழைய ராம்கி கம்பெனிக்கு விடப்பட்டது. மீதி இருக்கிற மண்டலங்கள் மண்டலம் 4, 5, 6, 7 ஒரு பகுதி 8 மட்டுமே மாநகராட்சி கையில் நேரடியாக திடக்கழிவு என்பது வேலையை செஞ்சுட்டு வருது. எனவே அது மாநகராட்சியில் இதயமாக இருக்கிறது திடக்கழிவு தான், அதாவது துப்புரவுத்துறை தான். அந்த துப்புரவுத்துறை பேஸ் பண்ணி தான் இயந்திர பொறியியல் துறையிலும் மற்ற துறைகள் எல்லாம் அப்படியே இயங்குது. அதாவது அனைத்துக்குமே பிரதான காரணம் அந்த திட்டம் தான். எனவே மாநகராட்சி கடந்த காலங்களில் சிங்கார சென்னை என்றாங்க, எழுமிகு சென்னை என்றாங்க, 2.0 திட்டம் என்றாங்க, பல்வேறு திட்டங்கள் பேர வச்சுக்கிட்டு, ஆனால் இந்த தொழிலாளி நிரந்தரமான வேலை ஒப்பந்த முறையில் விடுறாங்க, அத்துக்கூலிக்கு வேலை வாங்குறாங்க. அந்த தொழிலாளிக்கு கிட்டத்தட்ட 154 ரூபாயில் ஆரம்பித்து இன்று பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஊதியம் 753 ரூபாய் மட்டுமே வந்துன்னு இருக்குது. இது கடந்த 2017 10ஆம் மாதம் 11ஆம் தேதி அரசாணை 62 2Dயின் அடிப்படையில் தான் இந்த சம்பளம். எனவே இந்த சம்பளமும் உயர்த்தாமல் கடந்த 8 வருஷமாக அதே சம்பளம் இப்போ தான் போன வருஷத்துலேருந்து தான் 753 ரூபாய் கொடுக்கப்பட்டது. நடுவில் தனியார் மையம்னு சொல்லும்போது ஏற்கனவே இருக்கிற கொரோனாங்களில் அப்புறமா பேரிடம் வந்தபோது மழை வெள்ளத்தில் நல்ல வேலை செய்கிற அந்த தொழிலாளியை கடவுளாக மதித்து காலு கழுவி அதாவது மாலை போட்டு அதாவது தெரிச்சு விட்ட தொழிலாளிக்கு வயிறு இருக்குது அப்படின்றது மாநகராட்சி நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகளும் அரசாங்கமும் பார்க்க மறுக்குது. எனவே அந்த தொழிலாளிக்கு நிரந்தரமான வேலை இருந்தால் அதெல்லாம் அவங்க பார்த்துக்க முடியும் அப்படின்னு கண்ணோட்டத்தில் தான் செங்கோடி சங்கம் CI2 தொடர் போராட்டமாக தனியாரை எதிர்த்து எல்லா துறைகளையும் தனியார் மையத்தை எதிர்த்து செங்கோடி சங்கம் தொடர்ச்சி போராட்டமாக செஞ்சுட்டு வரோம். இன்றைய தேதி வரைக்கும் கடந்த காலங்களில் 2020 அவங்க கொடுக்கப்பட்டது பழைய உள்ளாட்சி அமைச்சனுடைய தம்பி தேவராஜ் அவர்கள் தான் அந்த குத்தகைதாரர்களிருந்து எடுத்தார். கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு குத்தகம் விடப்பட்டது. பல ஆயிரம் கோடியை அந்த தொழிலாளிக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் சம்பளமாக கொடுக்க வேண்டிய பணம் அன்றைய 8 வருஷ குத்தகைக்கு விடப்பட்டது. மீதி இருக்கிற மண்டலங்களில் சொற்பழிவு திடக்கழிவில் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 4452 பேர் வரைக்கும் ஒப்பந்த தொழிலாளி. அவங்க சொர்ண ஜெயந்தின்னு பேரில், அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்வச்சதா கார்பரேஷன் என்ற பேரில், அதுக்கப்புறமா சொர்ண ஜெயந்தி, அதுக்கப்புறமா NULM
அதுக்கப்புறம் வந்து அண்டை வீட்டு குழு எஸ்ஹெச்ஜின்னு சொல்லி குழுக்களாக திட்டமாக மாற்றுறாங்க. நேரடி சம்பளம் மாநகராட்சி நிர்வாகத்தில் போடாமல் அதை வந்து குழு திட்டம்னு சொல்லி பல பேர் கொள்ளையடிக்க அந்த திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த குழுவில் தலைவரும் துணைத் தலைவரும் ஊக்குனரும் சேர்ந்து வட்டிக்கு வர்றதும், அந்த தொழிலாளி வேலை செஞ்ச 30 நாளில் 25 நாள் 20 நாள் வேலை போட்டு மீதி காசு அந்த அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறதும் இது தொடர்ச்சியாக நடக்குது. பல மண்டலங்களில் உதாரணம் எடுத்து செஞ்சுருக்கோம். மாநகராட்சியில் இருக்கிறது இந்த துறை மட்டுமே பார்க்காம, திடக்கழிவில் இருக்கிற துறையை பார்க்காம, மலேரியா உட்பட, சாலை உட்பட, பூங்கா உட்பட, மின்துறை உட்பட ஒட்டுமொத்தமாக 100% தனியாருக்கு விடப்பட்டது. மீதி இருக்கிற மண்டலங்களில் மட்டும்தான் இந்த திடக்கழிவு கையில் இருக்குது. எனவே தொடர் போராட்டமாக செங்கோடி சங்கம் இருக்குது. அந்த தொழிலாளி குறைஞ்சபட்சம் ஊதியம் கொடுத்தான்னா அந்த தொழிலாளி வந்து வாய்க்கும் வயிறுக்கும் வீட்டு வாடகைக்கும் இருக்கும். குறிப்பிட்ட தேதியில் கூட அவங்களுக்கு சம்பளம் வர்றதில்லை. அவங்க வந்து அவங்க வந்து அந்த தொழிலாளிக்கு அடிப்படைக்கான அந்த இடமே இல்லை. ஏன்னா கையெழுத்து போட்டோம்னா அலுவலகத்தில் கழிவறையும் ஓய்வறையும் இருக்க வேண்டும், குடி தண்ணீர் வசதி இருக்க வேண்டும். ஆனால் அது மட்டுமே இல்லை. அதோடு சேர்த்து என்னன்னா அந்த தொழிலாளிக்கு சேர வேண்டிய வந்து பணி உபகரணங்கள், க்ளவுஸ்ன்றாங்க, முக கவசம்ன்றாங்க, தலை கவசம்ன்றாங்க, ஷூன்றாங்க, ஜாக்கெட்டுன்றாங்க. ஆனால் அது கூட அந்த மாநகராட்சி நிர்வாகம் என்று வாங்கி கொடுக்காம பொது பண்டகசாலையை மூடிட்டாங்க. அதோடு இல்லாமல் சொந்த காசில் தான் அந்த தொழிலாளி வந்து தொடப்பம் வாங்கிறது, ஓடு கூட வாங்கிறது, அந்த வேலையில் அவங்க செய்கிறாங்க. எனவே வந்து திட்டத்துக்கு புதுசாக வந்து பேரை மட்டும் வச்சிடுறாங்க. இப்போ கூட வந்து ஏற்கனவே ட்ரே சைக்கிள் இருந்தது பிஓவி வண்டியாக மாற்றினாங்க. பிஓவி வண்டி இப்போ எல்சியாக மாறுது. ஆனால் 4 பேர் செய்கிற வேலையை அது ஒன்றே செய்யும் அப்படின்றாங்க. அப்போ எல்சிவியின் திட்டம் குட்டியான அடிப்படையில் அது புதுசாக மறைமுகமாக புகுத்துறாங்க மாநகராட்சி நிர்வாகத்தில். அதை புகுத்துனாங்கன்னா அங்கே இருக்கிற ஒப்பந்த ஓட்டுநருக்கு பாதிப்பு, அங்கே இருக்கிற ஒப்பந்த தொழிலாளிக்கு, துப்புரவு தொழிலாளிக்கு பாதிப்பு, பணி போகும். அதுவும் இல்லாமல் அதில் வந்து பழைய முறைப்படியே ஏற்கனவே வந்து பியும் சாணியும் சேரும் சகதமாக தலையில் தூக்கின்னு வந்த பழைய மாநகராட்சி ஊழியர் போல் இப்போ இருக்கிற மாநகராட்சி நிர்வாகம் தெருவாரத்தில் நின்று கூவி குப்பை வாங்குற நிலைமைக்கு உட்பட்டு இருக்குது. வீட்டிலிருந்து அந்த தொழிலாளி சுமந்து வந்து ரோட்டில் ஓரமாக இருக்கிற எல்சிவியில் போடுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இது எதிர்த்து தான் மாநகராட்சியில் தொடர் இயக்கமாக செங்கோடி சங்கம் CITU செஞ்சுட்டு வரும். கண்டிப்பாக விருப்பப்பட்டு தான் வந்து இரவு நேரங்களில் பெண்களும் வந்து ஆண்களும் வேலை செய்கிறோம் அப்படின்னு பல வகை சொன்னாலும் பல பேர் கட்டாய அடிப்படையில் செய்கிறாங்க. முழுமையாக ஒப்பந்த ஊழியர். அந்த ஒப்பந்த ஊழியர்களுக்கு வந்து இரவு நேரங்களில் பாதுகாப்பு என்பது மிக குறைவு தான். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட 13 பேர் வரைக்கும் இரவு நேரத்தில் ஆக்சிடெண்ட்டில் இறந்ததா ஒரு இதுவே சொல்கிறாங்க மாநகராட்சியில் இருக்கிற தொழிலாளிக்கு ESI இல்லை, PF இல்லை, அந்த நிரந்தர வேலை கூட இல்லாத ஒப்பந்தத்தில் வேலை செய்கிற இரவு தொழிலாளிக்கு எந்த பாதுகாப்பையுமே இல்லாமல் செய்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஏற்கனவே தொடர் போராட்டமாக தான் படிப்படியாக வந்து செஞ்சுட்டு வரோம் செங்கோடி சங்கம் CITU சார்பாக. எனவே வந்து மாநகராட்சிக்கு புகுத்தும் வரையில் வர மே 3 அன்று வேலை நிறுத்தத்துக்கான நோட்டீஸ் வழங்கப்படும். மத்திய அரசு கொண்டு வர்ற அந்த 4 தொகுப்பு சட்டங்களை எதிர்த்து மாநகராட்சியிலையும் செங்கோடி சங்கம் நாங்களும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்போம். அதுவும் இல்லாமல் இங்கே உள்ளே இருக்கிற கோரிக்கை தனியார் மையத்தை எதிர்த்து அது பணி உபகரணங்களும் குறைஞ்சபட்ச ஊதியம் உட்பட இதுக்காக தொடர் போராட்டமாக நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நிர்வாக குழு கூடி எனவே அடுத்த கட்ட வேலைகளுக்கும் அடுத்த கட்ட போராட்டத்துக்கும் போகணும்னு தெரிவித்துக் கொள்கிறோம். சாந்தி, நாங்கள் வந்து சென்னை முகப்பேரில் கார்ப்பரேஷன் வேலை பார்க்குறேன், தூய்மை பணியாளர். அது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பார்க்குறோம். அந்த வேலையில் வந்து வர பஸ்ஸு வரும்போதும் பார்க்கணுன்னா இப்போது வேசார்படியிலேருந்து நாங்கள் முகப்பேர் போகிறோம். ஏன் அப்படி அங்கே போகிறோன்னு சொன்னால், அந்த டைமில் நாங்கள் வேலை கேட்டுன்னு போகும்போது அங்கே தான் ஆள் எடுத்தாங்க. நிறைய இடத்துல வேலை இல்லாமல் தேடிக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல ஆள் எடுக்கிறாங்க. அப்படின்போது சரி வேலை கிடைக்குதா, தூரம்னு கூட பார்க்காம வேலை கிடைக்குதா அப்படின்னு சொல்லி சேர்ந்துட்டோம். சேரும்போது சேர்ந்து கொஞ்சம் நாட்களாக மட்டும் இல்லை, இதுவரையும் வந்து நாங்கள் செஞ்சுக்கின்னு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, காலையில் நாங்கள் வந்து வீட்டில் 4 மணிக்கு எழுந்து கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு
5 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கணும். அப்படி பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கும்போது அங்கே வேலையில் போய் சேர்த்துக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட 1.25 hour ஆகிடும். 6:45க்குள்ளே கையெழுத்து போடணும். போட்டுட்டு நாங்கள் வேலைக்கு போனோம். அந்த வேலைக்கு போகிற இடத்துல கிட்டத்தட்ட 2 ஏரியா கொடுப்பாங்க. 2 ஏரியா அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அது ஒரு ஏரியா வந்து ஒரு 10 தெரு இருக்கும். 10 தெரு இருக்கும். எல்லாம் அப்படியே ஒரு தெருவை முழுமையாக பெருக்கணும். அதாவது நடுவில் இருந்து ஓரங்கள் வரைக்கும் நடுவில் மண் எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறம் குப்பையெல்லாம் சேர்க்கணும். இப்படி பல வேலை. அது மாத்திரம் இல்லாமல் குப்பை எடுக்கும்போது வண்டி கொடுத்தாங்கலாம். குப்பை எடுக்கும்போது அந்த குப்பையெல்லாம் வாரும்போது அந்த குப்பைகளை வந்து கொட்டும்போது நிறைய நாற்றங்கள்லாம் வரும். அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். அப்படி செய்கிறதுனால எங்களுக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எந்த வித பலனும் இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ கான்ட்ராக்டில் வேலை செய்யும்போது கொடுக்குற சம்பளம் வந்து நாங்கள் வந்து ஒரு 6000 சம்பளத்துலேருந்து செய்கிறோம். ஆனால் அது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. இது வரைக்கும் சம்பளம் ஏற்றி கொடுக்குறாங்க, வருடத்துக்கு ஒரு முறை ஏற்றுறாங்க. ஆனாலும் அந்த சம்பளம் எங்களுக்கு பத்தலை. ஏன்னா அதில் என் பிள்ளைங்களை பார்க்கணும், அதிலே பிள்ளைங்களுக்கு தேவைகளை சந்திக்கணும், வீடு வாடகை கொடுக்கணும், நிறைய காரியங்கள். நான் மட்டும் இல்லை, எங்களை சார்ந்த அனைவரும் ஒரு டியூஷனில் பார்த்திங்கன்னா 150 பேருக்கு நாங்கள் வேலை செய்கிறோம். 112 பேர் வேலை செய்கிறோம். இப்படியா அந்த வேலையில் இருக்கும்போது எங்களுக்கு போகிற வர்றது நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து தெருவிலேயே அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்களே பல பிரச்சனைகள் பெருக்கும்போது இங்கே குப்பை வைக்காது, அங்கே குப்பை வைக்காது, அப்படி குப்பை வந்து எடுத்து படிக்கட்டில் ஏறி குப்பை அவங்க வந்து கொட்ட மாட்டாங்க. அந்த பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உடனே சிஓக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அது பல பிரச்சனைகள் எல்லாமே வந்து பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் அப்படி நடக்குது. அதனால் வந்து இப்படியா இருக்கிறதுல வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது அதே வேலைகளை பார்க்கும்போது இப்போது அதே தூய்மை பணியாளரில் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அந்த வேலையில் வந்து அவங்களுக்கு சம்பளம் நிறைய இருக்குது. அதனால் வந்து சுதந்திரமாக இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஒரு அதான் எந்த சாப்பாட்டுக்கு வறுமை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பத்தலை. அதனால் வந்து கான்ட்ராக்ட் எதுக்குன்றது தான். ஏன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். வாக்குறுதி கொடுக்கும்போது முதலமைச்சர் அவர் என்ன செய்யறாங்க, எல்லா தூய்மை பணியாளரும் எல்லா இடங்களில் செய்கிற தூய்மை பணியாளர்களையும் நான் உங்களுக்கு பர்மிட் பண்ணுறேன் அப்படி சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அது பண்ணவே இல்லை. ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். இதெல்லாம் கவர்மெண்ட்டு பார்த்து நல்ல சம்பள உயர்வுகளை எங்களுக்கு கொடுத்து, ஏன்னா வேலை வந்து சாதாரண வேலை இல்லை. அது எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வேலை மேலே ஏரியாவுக்குள்ளே இருக்கிற தண்ணி கொடுக்குறது கூட கஷ்டம். ஏன்னா நாங்கள் அந்த குப்பையில் கையை வைக்கிறதுனால அவங்க தண்ணி கூட எங்களுக்கு தரமாட்டாங்க. தூக்கி தருவாங்க, இல்லை பாட்டில் எடுத்துன்னு அதில் நாங்கள் தரேன்றாங்க. அப்போனா பார்த்துங்க, இதில் வந்து நிறைய வியாதி சம்மந்தப்பட்ட காரியங்கள் நிறைய வருது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க எங்களை வந்து புறக்கணிக்கிற மாதிரி இருக்குது. அதிலே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதிக நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து போகிறவங்க வரவங்க பிரச்சனை. சிலர் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, சிலர் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இது எல்லாவற்றையும் சகிச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை நாங்கள் பார்க்குறோம். எதுக்காக பாருன்னா குடும்ப கஷ்டத்துக்காக தான். ஏன் இந்த வேலையிலே வேறு வேலைக்கு போகலாமான்னா இந்த வேலை நாங்கள் செஞ்சிட்டோம், ரொம்ப நாட்களாக செய்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாட்கள் இதை செய்யணும். கஷ்டத்துக்காக எங்கள் குடும்ப கஷ்டம் இருக்குது. வேறு இடத்துல எங்கே மறுபடியும் போய் கேட்டால் வேலை கொடுப்பாங்களா? வயசு வந்து பாராகினே போகுது. அதனால் வந்து மற்ற இடங்களில் எங்கே போனாலும் வேலைக்கு நாங்கள் போய் வேலை கேட்டால் ஒரு 20 வயசு வேணும், 25 வயசு வேணும்னு கேட்குறாங்க. மற்ற வேலைக்கு நாங்கள் எப்படி போகிறது? அதனால தான் இந்த வேலையிலே இவ்வளோ கஷ்டங்கள்லாம் பொறுத்துக்கிட்டு எல்லா தொல்லைகளையும் பொறுத்துக்கிட்டு நாங்கள் இந்த வேலை செய்கிறோம். அப்படின்னா அது மட்டும் இல்லை, இது எங்களுக்கு ஒரு பெருமையாக ஒரு தூய்மை பணியாளர் போதும் நாங்கள் ரோடுகளை சுத்தம் பண்ணுறது மற்றவங்களுக்காக அது ஒரு நன்மை செய்கிற மாதிரியும் இருக்குது. அதுக்கு ரொம்ப நாங்கள் பெருமைப்படுறோம். ஏன்னா எல்லா தெருவுகளையும் நாங்கள் போய் போகும்போது அவ்வளோ கலீஜாக இருக்கும். பெருக்கிட்டு அந்த இடத்த பார்த்தோம்னா அவ்வளோ தூய்மையாக இருக்கும். அப்போ அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். நாட்டுக்கு இதுவும் ஒரு நல்லதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதே வேலை நாட்டுக்கு நல்லது செய்யும்போது நாங்களும் எங்கள் குடும்பத்துலேயும் நாங்களும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், 3 வேளையும் நல்லா துணிமணி கட்டணும். இதெல்லாம் எங்களுக்கு வந்து பத்தலை, சம்பளம் பத்தலை. அதனால் கவர்மெண்ட் வந்து சம்பளம் உயர்த்தி தரணும், எங்களை பர்மிட் பண்ணணும். இந்த காரியங்களை அனைத்தையும் தூய்மை பணியாளருக்கு செய்தால் அவங்களும் கவர்மெண்ட்டும் இந்தியா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதை நான் கேட்டுக்கிறேன். அதே போல் பார்த்தா இப்போ வந்து சங்கங்கள் எவ்வளோ இருக்குது, நிறைய சங்கங்கள் இருக்குது. ஆனால் நான் எத்தனையோ சங்கங்களை பார்க்குறேன். ஆனால் இந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஓடி செங்கோட்டி சங்கத்தில் வந்து
மக்களுக்காக நிறைய போராட்டம் பண்ணுறவங்க, நிறைய போராட்டம், கொஞ்சம் நெஞ்ச போராட்டம் இல்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்களும் நிறைய போராடி நிறைய அவங்க எல்லாரும் பாதி பேர் கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க. அதே போல் இந்த மாதிரி தூய்மை பணியாளர், என்யூஎல்லும், ஆண்டுவிட்டு குழு இப்படி வேலை செய்கிற நிறைய கான்ட்ராக்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் பத்தலை. ஏன்னா அவங்க எங்கள் கூட இருந்து அது பார்க்குறாங்க. வரும்போதெல்லாம் இந்த கூட்டங்கள் நடக்கும்போதெல்லாம் பார்க்குறாங்க. நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க. அது நான் அந்த மாதிரி எல்லாருமே எங்களுக்காக சப்போர்ட்டிவாக பொதுமக்கள், முதலமைச்சர், கவர்மெண்ட்டு இவங்கெல்லாம் எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணி நல்லா ஒரு நிரந்தரமான ஒரு வேலையை கொடுத்தா இன்னும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். போராட்டங்களை நடத்திட்டோம். ஒண்ணுமே நடக்கல. எங்களுக்கு ஒண்ணுமே. தமிழக முதல்வரே ஒன்னும் செய்யல, ஒன்னும் செய்யல. எங்க எல்லாம் தொழிலாளிக்கு சம்பளத்தை பத்தி தான் சட்டசபையில பேசல சட்டசபையில பேசல. எங்க எல்லாம் தொழிலாளிக்கு சம்பளத்தை பத்தி தான் ஒண்ணுமே பேசல. இரண்டாயிர தொழிலாளிக்கு வருஷப்பொறுப்பு அமைதியே வருஷப்பொறுப்பு. இரண்டாயிர தொழிலாளிக்கு இது வேற உயர்த்தல. ரெண்டு சாதம்